வந்து அப்ப பார்ட் டைமா கேட்டரிங் சர்வீஸ் போயிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருக்கான். சமைப்பீங்களா? சமைப்பில்ல, இந்த ட்ரெஸ்லாம் ஒயிட் சட்டை பிளாக் பேண்ட் போட்டு பரிமாறாங்களே மண்டபத்துல, இந்த மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணத்துல ஒரு 2 பேர் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. நான் பாட்டு நம்ம வேலை செய்ய போறோம் சொல்லிட்டு நான் பாட்டு இந்த பரிமாறுறது இதான் பண்ணேன். அப்ப அவங்க என்னன்னா ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏய் நீ என்ன இந்த வேலை பண்ணிட்டு இருக்க? புரியல. பரிமாறுறது ஒன்றும் தப்பான வேலை இல்லையே. நீங்க பரிமாறுறது அது ஒரு வேலை தானே. ஏன் பரிமாறுறது? அந்த பரிமாறுறவங்க இல்லன்னா எப்படி சாப்பாடு? இவங்களே போய் நோட்டி வாங்கலாமா? என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன்னா ராமதாஸ் பையன் ஈபில எல்லாம் வேலை செய்யறாரு, இப்படி எச்சல பொறுக்கிட்டு இருக்கான், ஏன் இவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா? சொல்றேன், ராமதாஸ் பையன் பிட் பாக்கெட் அடிக்கிறான், தப்பு. ராமதாஸ் பையன் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா தப்பு. ராமதாஸ் பையன் ஒரு வேலைக்கு தானே போறான், உழைச்சு தானே சம்பாதிக்கிறான். அதான் அவங்க என்ன வச்சான்னு தெரியல. பட் இதை வந்து நீங்க அசிங்கமாவே எடுத்துக்கூடாது. முதல் போய் நீ உங்க அம்மாட்ட சொல்லி எஜுகேட் பண்ணு. உங்க பையன் எந்த தப்பான வேலையும் செய்யல, உழைச்சு சம்பாதிக்கிறேன், அந்த காசையும் கொண்டு போய் நான் ஊதாரித்தனமா சொல்ல போறேன், உனக்கு தான் வந்து கொடுக்குறேன். இதை வந்து அவங்க தப்பா சொன்னாங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்க தான் தப்பு, நம்ம தப்பு கிடையாது.